லட்சத்து குதிரையில ஒரு குதிரைய செலக்ட் பண்ணணும். ம். எது வந்து அந்த இதுவும் அது எப்ப பொறந்துச்சு, அதோட ஜாதகத்த வச்சு, அதோட கணிப்ப வச்சு எந்த குதிரைய செலக்ட் பண்ணும்போது ஒரு வெள்ள குதிரைய செலக்ட் பண்ணிடுறாங்க. சரி, ஸோ வெள்ள குதிரைய செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த குதிரை போய் எந்த இடத்துல நிக்கிதோ, அதுதான் புண்ணியம் பண்ண பூமி. சரி. அந்த இடத்துல தான் அந்த ஹோமம் பண்ணணும். ஆ. அப்படின்னு சொல்லும்போது, இங்க சீதைக்கு வந்து லவகுஷங்கள்லாம் பொறந்து, அவங்க கொஞ்சம் வால்தனம்லாம் பண்ணிக்கிட்டு, அ மந்திரங்களும் படிக்கிறாங்க. எல்லா புராண கதைகளும் பேசி தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க அந்த காட்டுக்குள்ள விளையாண்டுட்டு இருக்கும்போது, இந்த குதிரை வந்து அந்த அவங்க இருக்கக்கூடிய ஆசிரமத்துக்குள்ள வந்து நின்னுருச்சு. சரி. நின்ன உடனே என்ன செய்றாங்க லட்சகுதிரை, "இது குதிரைய எடுத்து கட்டி வை. இது எப்படி நம்ம இதுக்குள்ள வரலாம்?" சின்ன ஆஹா. பசங்க 11 வயசு, 10 வயசு பசங்க. கட்டி வைக்கிறாங்க. கட்டி வச்சதுக்கு அப்புறமா காவலாளிகள அனுப்புறாங்க. "எங்க போய் நின்னுச்சு பார்த்துட்டு வாங்க." அப்படின்னு சொல்லும்போது, அந்த குதிரை கால்பட்டது 1000 லட்சத்துக்கு புண்ணியம். ஏன்னா, அந்த அஸ்வம் சொல்லக்கூடியது வந்து அவ்ளோ இறை பக்தியோட, இறை ஆற்றல் நிறைஞ்ச ஒரு குதிரை ஒரு மண்ண செலக்ட் பண்ணுது அப்படின்னாக்கா, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமும் வந்து ஸ்ரீரங்கம் 108 திவ்ய தேசத்துல முதல் திவ்ய தேசமான ஸ்ரீரங்கத்துல நித்திய கல்யாணி. காலையில பெருமாள திறக்கும்போது, பக்தர் வந்து வீணை வாசிப்பாரு. முடிச்சதுக்கப்புறம் நித்திய கல்யாணி குதிரை, வெள்ள குதிரை தான் வந்து ஆமா, தரிசிக்கும். ஆமா. அதுக்கப்புறம் யானை வந்து ஞாபகம் வரும். ரங்கான்னு கத்தும். அப்புறம் கறவை பசுமாடு வரும். அதுதான் அந்த விஷயம். அப்ப அந்த குதிரை போய் நிக்கும்போது, அந்த இடத்துக்கு அவ்ளோ புண்ணியம் சேர்ந்துருச்சு. ஆ. இவங்க கட்டிட்டாங்க. காவலாளி வந்தானே, இவங்க தான் 10 அரசனோட பிள்ளையாச்சே. அவங்களுக்கே தெரியாம வளர்ந்தாலும், வில், அம்பு எல்லாம் வச்சிருக்காங்க. காவலாளிய சண்டை போட்டு தொரத்தி விட்டுர்றாங்க. அதுக்கப்புறம் சித்தப்பா வராரு, லட்சுமணன் வராரு. இந்த குழந்தைகிட்ட எதுக்கு சண்டை போட்டீங்க? சொன்னாலே புரிஞ்சுக்குவாங்களேன்னு சொல்லிட்டு, தன்ன மீறி அந்த தந்தையோட பாசத்தோட போய் பேசுறாரு. கேட்கல. ம். அவரையும் சண்டை போட்டு அமுச்சு வச்சுடுறாங்க. கடைசி கட்டத்துல ராமனே வந்து அந்த இடத்துல கால்படுது. அதாவது குதிரை கால்பட்டு 1000 புண்ணியம்னா, ராமர் கால்பட்டு லட்சத்துக்கு கோடிக்கு புண்ணியம் ஆயிடுது அந்த மண்ணு. அந்த இடம். அந்த மண்ணு. ஆ. அப்ப ராமர் வந்து சொல்றாரு, இந்த மாரி செய்யாதீங்க. இந்த இடத்துல வந்து இது குதிரை வேணும் குடுங்க அப்படின்றபோது, குடுக்க மாட்டேன்றபோது, ராமருக்கே கோவம் வந்து நின்ன உடனே பயந்துடுறாங்க பசங்க. அப்ப அந்த ஆசிரமத்துல இருக்க குருஜி வந்து, இவங்க இதுதான், இவங்க உங்க பசங்க தான் அப்படி அதாவது தனக்கே தான் வாரிச கண்ட இடம் அந்த மண்ணு, சிறுவாபுரி மண்ணு. சிறப்பு. அப்போ அதுக்கப்புறமா வந்து அந்த இடத்துல வந்து ஹோமத்த வளர்க்குறாங்க. ஜனங்கள் எல்லாம் சிறப்படையறாங்க. அதுதான் வந்து அந்த மண்ணோட பேரு தான் சிறுவாபுரி. அப்ப என்ன செய்றாங்கன்னா, சிறுவாபுரி இந்த இடத்த வந்து எப்பவுமே மக்கள் வந்தா நன்மை ஏற்படுத்தி குடுக்கணும். அவங்களோட தேவைகள் பூர்த்தி அடையணும். அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல மரகதத்துல முருகர அங்க வச்சாங்க.